ஹலோ கைஸ், நாங்கள் நிதிஷ் மணிஷ்டன். இப்போ நான் பார்க்கும்போது பார்ட் 2 கைனி டூர். பார்ட் 3 எப்படி சொல்கிற? ஆமாம், நம்ம போன வாட்டியே பார்ட் 2 பார்ட் 1 போட்டோம். அது நாங்கள் அந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நாங்கள் விட்டுட்டோம். ஸோ ஓகே, வாங்க இப்போ நம்ம போகலாம். இருந்தால் அவங்க யாருன்னு தெரியும், வெயிட் பண்ணுங்க. அவன் சப்பல் போட்டு வரான், அது வெளியே நான் பாஸ் பண்ணிடுறேன். இவன் தான் கதிரேஷன். அவன் தான் என் தம்பி, இந்த காமிக்க தன்வீஷ். அவனும் வரானா, சரி அவனும் நம்ம கூப்பிட்டு போகலாம். வாங்க, நம்ம அவனை கூப்பிட்டு போகலாம். வாங்க கூப்பிட்டு போகலாம். ஓகே வாங்க. இதுதான் லெமன் ட்ரீ. இந்த பாருங்க, இதுதான் காய பத்திருக்கு பாருங்க. வாங்க அப்படியே நம்ம வாங்க அப்படியே போகலாம். வாங்க அப்படியே கழனிக்கு போகலாம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு பாதுகாப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் இப்போ அத்தை மீறி நம்ம உள்ளே போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலி இது எங்களோட கைனி தான். ஸோ கதிர் அங்கே போயிட்டான். இப்போ அவன் பிடிப்போம். இப்போ தனிஷ் போ, முதல்ல தனிஷ் போ. எல்லாரும் பாருங்க கைஸ், இதுதான் சாதா கத்திரிக்காய். இதுதான் முள்ளு கத்திரிக்காய். இது முள்ளு கத்திரிக்காய் இல்லை. ஓ சாரி, இது சாதா கத்திரிக்காய். இது சாதா கத்திரிக்காய் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குண்டான முள்ளு கத்திரிக்காய். வாங்க, குண்டான முள்ளு கத்திரிக்காய். கூடயே எங்களுக்கு கூட ப்ரௌனியும் சேர்ந்து தான் வருது. வாங்க. பார்த்து வா தம்பீஷ், அங்கே போய் நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ கதிர் எடுத்து காட்ட போகிறான் நமக்கு. அது ரொம்ப குத்துதான் அவனுக்கு பாருங்க. இதோ பாருங்க, முள்ளெல்லாம் இருக்கும். இது செம்மையாக முள்ளு. இதோ செடியில் முள்ளுதான் இருக்கும். தண்ணி நாங்கள் பாருங்க வச்சுருக்கோம். இந்த பாருங்க, முள்ளு கூட இருக்கும். இவ்வாமா வாங்க, நம்ம அங்கே போகலாம். நம்ம அங்கே பாருங்க, பெரிய நீட்டு முருங்கக்காய். இதை பாருங்க, இங்கே ஏதோ ஒரு செடி இருக்குது. அது என்ன வாடி போயிருக்கு. வாடிலாம் போல கைஸ், அந்த செடி அப்படிதான். இதுன்னு ஜாதி பத்திரியான்னு தெரில எனக்கு. அங்கே அந்த பக்கம் நீங்கள் போனீங்களா, அங்கே ஃபுல்லாக பாம்பாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அங்கே போகல. இதை பாருங்க, 2 இப்போவே இங்கே காய்ச்சிருக்கு. அப்படியே நம்ம போகலாம். அவ்வாங்க, நம்ம அங்கே போகலாம். நம்ம அங்கே இங்கே பாருங்க தக்காளி. அது இப்போ கதிர் பிக்க போகிறான். இந்த பாருங்க தக்காளி. இந்த தண்ணி காட்ட போகிறான். நான் காட்டு நல்லா இருக்கா தக்காளி? சரி வாங்க, இப்போ நம்ம அங்கே போகலாம். கத்திரிக்காய் இலை கூட முள்ளாதான் இருக்கும். இதை பாருங்க, பின்னாடியும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ நிதிஷ் கையில் குத்திச்சு. சரி வாங்க, அங்கே போய் நான் காட்டுறேன். இப்போ நமக்கு ஃப்ரீ தான். இங்கே நாங்கள் செடிலாம் போட்டு வச்சுக்கணும். இதை பாருங்கள், கீழே இருந்துட்டு செடி தெரியுது. அதுக்கப்புறம் இல்லாமல் இது என்னது, அவுத்து கீரை. அமாவாசைக்கு மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த கீரை இது கைஸ். சரி வாங்க, நம்ம அங்கே போகலாம். அங்கே பாருங்க, மரம் ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு என்ன, இங்கே பாம்பெல்லாம் இருக்கும். அதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது. அது தண்ணிஷ் வேறு நான் வச்சுருக்கேன்னா, அதனால தான் தான் பாருங்க முருங்கக்காய். அப்படியே இங்கே வாங்க. இது தென்னை மரம் நட்டு 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் இப்படியோ தான் இருக்குது. சிவா, இதெல்லாம் முருங்கை மரங்கள். அது எல்லாம் மாடு சாப்பிட்டுச்சு. இல்லை கைஸ், அது வெட்டி போட்டாங்க. போப்பா. இப்போ நாங்கள் வளர்க்குற பெட்டை காட்டுறோம் கைஸ். நாங்கள் 2 பெட்டு மொத்தத்தில் வளர்க்குறோம். அதில் ஒரு பெட்டு அங்கே இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு காமிச்சதே இல்லை. அது இருக்கு மாப்பர் இதை பாருங்க. அதே நான் அன்றைக்கி மாதிரி சாகசம் பண்ணலாமா, மண் ஏறி. சரி வாங்க, அங்கே இருக்கு பாருங்க மண். அங்கே நாங்கள் சாகசம் பண்ண போகிறோம்.
இதை பாருங்கள், இப்போ தான் நாங்கள் இதில் விதை போட்டு முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 10 வருஷத்தில் வாழ்ந்துடும் இது இங்கெல்லாம். அங்கே பாருங்க எங்களோட மிகப்பெரிய பெட்டு மாடு. பாருங்க தண்ணி வீழ்ந்து வார பண்ணுறோம். ஓடு 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 ஓடு. இதை பாருங்க, இப்போ எங்கள் மாடு வந்து சாகச வீரர் ஒரு கொம்பை போட்டு உடச்சிட்டு வந்திருக்காரு. எங்கே போயிட்டு சொல்லிடுமா அங்கே பாருங்க காம்பியில் போய் சொல்லிட்டுருக்காரு. வாங்க அந்த சாகச பயணத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் அங்கே அந்த எண்ணெய் இருக்குன்னு அங்கே நான் காட்டுறேன். இப்போ நிதிஷ் தான் வரப்போகிறாங்க கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கான் நிதிஷ்க்கு. விழுந்துலாம் வர்றான் கைஸ் நிதிஷ். அவன் தம்பி பாருங்க கைஸ் எவ்வளோ அழகாக ஏறுறான்ட்டு. இப்போ 2 பேரும் அது ஃபுல்லாக நடந்து போகிறாங்க கைஸ். அப்படியே வாங்க கைஸ், நம்ம எல்லாரும் போகலாம். வாங்க நம்ம எல்லோரும் போகலாம். சீக்கிரம் வா. இதான் கைஸ் பீர்த்தங்காய் செடி, நல்லா பாருங்க கைஸ். சரி நாங்கள் உள்ளே போய் நாங்கள் காட்டுறோம். அதை கொஞ்சம் சாகச பயணங்கள் முடிச்சுட்டு காட்டுறோம் கைஸ். வாங்க நம்ம சாகச பயணம் ஸ்டார்ட் பண்ணலாம். என் தம்பி தான் வந்து கஷ்டப்பட்டுருக்கான் குட்டி பையனால. பாருங்க கைஸ், நான் போய் இட்டுங்க. இந்த மாவீரன் போகிற போல இருக்காங்க. ஐயோ ஏம்மா சரிக்கு வீடுண்டா. வாங்க இப்போ நாங்கள் அங்கெல்லாம் போய்ட்டு சுற்றிட்டு வர போகிறோம். போ ஐயோம்மா சறுக்குதுடா ரொம்ப. இந்த தண்ணி தான் ஏற முடியாமல் ஏறிட்டு. அவங்க நம்ம மேலே ஏறலாம். அவன் கீழே போயிட்டுருக்கான். சரி அவன் கீழே இருக்கட்டும், நம்ம போய் மேலெலாம் போய் சுற்றிட்டு வந்துடலாம். அப்படியே கைஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க கைஸ். யாரும் பண்ண மாட்டீங்க. நான் போன வருஷத்துது இன்னும் வரைக்கும் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. விஷயம் தான் கைஸ். சரி வாங்க நம்ம போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அங்கே அந்த எல்லா மலையும் நாங்கள் போயிட்டு போக போகிறோம். தன்னிஷ் வரமாட்டான். வாங்க தன்னிஷ் கூப்பிட்டு போகலாம் நம்ம. வாங்க இந்த பாருங்க, தன்னிஷ் வந்து மண் வீடு கட்டிட்டு இருக்கான். மலை கட்டுறான் அவன். ஸோ வாங்க நம்ம போய்ட்டு அங்கெல்லாம் சுற்றிட்டு வந்துடலாம். வாங்க ஸ்டார்ட். இப்போ இங்கே வந்து அவன் ஜம்ப் பண்ண போகிறான். இப்போ நான் ஜம்ப் பண்ண போனான்னு இருக்கேன். இதை வச்சுக்கிட்டு என்ன முடியுமா இல்லையான்னு தான் தெரில. சரி வாங்க நம்ம அப்படி ஒரு நார்மலாகவே ஏறலாம். தண்ணி சறுக்கிட்டு கீழே விடுறோம். வாங்க கைஸ், இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்க கைஸ். நான்லாம் ஒரே தாவு தான். கைஸ் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறாங்க கைஸ். இவனோட தம்பியை கொஞ்சம் பாருங்களேன். அழுகுறான் கைஸ் இவன் தம்பி. கை கொட்டுறான் அவனுக்கு. சரி வாங்க கைஸ் நம்ம அவனுக்கு கை கொடுக்கலாம். ஏற ரொம்ப கஷ்டம் ப்ரோ இவன். இதெல்லாம் கேஸ் கம்பெனி கைஸ். இப்போ இன்னொரு மலையை தாண்டலாம் கைஸ். வாங்க இன்னொரு மலையை நம்ம தாண்ட. அங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணிட்டா கைஸ் பாருங்க.
நானும் அவனும் போக போகிறோம். கைஸ் இந்த பாருங்க கேஸ் கம்பெனி அது. எங்கள் மாமா தான் கேஸ் பார்க்குறாரு. இப்போ நாங்கள் இங்கே போயிட்டு அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அப்படியே அங்கே தாண்டிட்டு நாங்கள் அங்கே போகிறோம். அதுக்கு முன்னாடி என் செப்பல் அதில் மாட்டிக்கிச்சு. சரி இப்போ நான் மட்டும் அங்கே போயிட்டு வரேன். இதை பாருங்க, அவதான் எங்கள் சாகச வீரர். சரி நாங்கள் அங்கே போய் காட்டுறேன். ரொம்ப இழுத்து அடிக்க வேணான்னு தோணுது. நாங்கள் இந்த ஸ்டைலில் போகலான்னு பார்த்தோம். இந்த ஸ்டைலில் போகலான்னு பார்த்தோம். வாங்க அங்கே போக முடியாது, ஏன்னா இங்கே ஏற முடியாது. சரி நாங்கள் இந்த சைடு போய்ட்டு அங்கே ஏற போகிறோம். எப்போவுமே ஷார்ட்கட்டோட லாங் ரூட் தான் ஸ்மூத்தாக இருக்கும்.